அர்ப்பணமலராய் வந்தேன், அர்ச்சனையாக்கினேன் என்னை. மனமில்லாத மலரானாலும், இதழ் வாடியே போனாலும், மனமில்லாத மலரானாலும், இதழ் வாடியே போனாலும், வேள்வியில் சேர்த்து கொள்வாய், அந்த ஜோதியில் நிறைவு கொள்வேன். ஆ ஆ ஆ அர்ப்பண மலராய் வந்தேன், அர்ச்சனையாக்கினே என்னை. கோதுமை மணியாய் மடிந்து என்னை வெண்ணிற அப்பமாய் தந்தேன். கோதுமை மணியாய் மடிந்து என்னை வெண்ணிற அப்பமாய் தந்தேன். என்னுடல் உன்னுடலாகிடவே, உன்னுடலாய் நான் மாறிடவே, மகிழ்வுடன் தந்தேனே, என்னை கனிவுடன் ஏப்பாயே. மகிழ்வுடன் தந்தேனே, என்னை கனிவுடன் ஏப்பாயே. ஹாய் குட்டீஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாப்பியாக இருக்கீங்களா குட்டீஸ்? மகிழ்வோடு நம்மளை தர்றதுக்கு நம்ம ரெடியாக இருக்கும்போது அவர் மட்டும் நம்மளை என்ன ஏற்காமல் விட்டுற போகிறாரா குட்டீஸ்? அவர் நம்மளை ஏற்றுக்கொண்டு நம்மளை அரவணைச்சிருக்கிற ஒரு சூழ்நிலையும் நமக்கு நிறைவு தான், நமக்கு சந்தோஷம்தான். ஸோ இந்த நாளில் ஒரு சூப்பரான ஒரு பாடல். நம்ம லைஃப்பை நம்ம கடவுளிடத்தில் முழுவதுமாக சரண்டர் பண்ண எப்போ தயாராகிறோமோ, எப்போ அதுக்கு நம்ம ரெடி ஆகிட்டோமோ, கண்டிப்பாக நம்ம லைஃப்பில் எல்லாமே நிறைவான பாதையை நோக்கி தான் குட்டீஸ் இருக்கும். அதுக்கு இடையில எவ்வளவு இடையூறு வந்தாலும் கூட நம்மளுடைய ஃபோக்கஸ் என்ன ஆகிடக்கூடாது, திசை திரும்பிடக்கூடாது. நம்ம இந்த நாட்களில் பண்ணுற அந்த தப்பு அது ஒன்று தான் குட்டீஸ். நம்ம கடவுளுக்கு ரொம்ப உண்மையாக இருக்கிறோம், கடவுளுக்காக எல்லா சூழ்நிலைகளையும் நம்ம ஒப்பு கொடுக்குறோம், நம்மளுடைய சிந்தனை சொல் செயல் எல்லாமே அவருக்கானதாக இருக்குது. ஆனால் அதில் இடையில ஏதோ ஒரு இடரல் வரும்போது, ஏதோ நம்மளோட விசுவாசத்துக்கு குறைபாடு வரும்போது நம்ம என்ன ஆகிடுறோம், நம்ம ஃபோக்கஸை விட்டு நம்ம விலகி போயிடுறோம். அப்போது நம்ம என்ன பண்ணணும், நமக்கு ஃபோக்கஸை விலக வைக்கிறதுக்கு நிறைய சூழ்நிலைகள் நம்மளுக்கு வரும்போது நம்ம அவரை இறுக பற்றி பிடிச்சுக்கணும். சோர்வின் வேலையில் சோர்ந்து போயிடக்கூடாது, கோபத்தின் நேரத்தில் நம்மளுடைய நிலையை தடுமாற விட்டுறக்கூடாது. ஏன்னா அவர் நம்மளிடத்துல இருக்கும்போது இந்த மாதிரி உருவாகிற எந்த சூழ்நிலைக்கும் நம்ம என்ன பண்ணக்கூடாது குட்டீஸ், இடம் கொடுக்கக்கூடாது. அது ஏன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அது எப்படிங்க முடியும்? அது எப்படிங்க நமக்கு அழுக வரும்போது அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணிட்டு நம்மளால் சிரிக்க முடியும்? அது எப்படி சோர்வின் வேலையில் நம்ம நிறைவாக இருக்கோம் நம்மளால் எப்படி நினைக்க முடியும் அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் ஒரு கேள்வி வரும் தானே. அப்போது நம்மளுக்குள்ளே சொல்லிக்க வேண்டிய விஷயம் ஒன்றே ஒன்று தான். 1 யோவான் 4:4 படியாம், உலகத்தில் இருக்கிறதினும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர் அப்படிங்கிற வசனத்தை நம்ம ஏற்றுக்கிடணும். எந்த சோர்வான சூழ்நிலைகள் நம்மளுக்குள்ள வந்தாலும் கூட, தகப்பனே இந்த போராட்டத்தை என்னால் மீண்டு வர முடியலன்னு நீங்கள் சோர்ந்து போறீங்களா? அந்த போராட்டத்திட்ட சொல்லுங்க, நீ என்னை என்ன பண்ணிட முடியும்? நீ என்னை அவரிடத்துல இருந்து பிரிச்சிட முடியுமா? நான் வணங்குற தேவன், என்னோட இருந்து என்னை பலப்படுத்துகிற தேவன், நீ கொடுக்கிற சோர்வை காட்டிலும் மிகுந்த பலனை எனக்கு கொடுப்பாங்கன்னு நம்ம போல்டா அந்த வசனத்தை உள்வாங்கிக்கிடணும் குட்டீஸ். அதை வெறும் வசனமா இருக்காம, நீங்க இப்போ சோர்ந்து போயிருக்கீங்களா? நீங்கள் இப்போ போராட்டத்தில் இருக்கீங்களா? நீங்கள் இப்போ குழப்பத்தில் இருக்கீங்களா? இல்லை உங்களால் இப்போ டெசிஷன் எடுக்க முடியலன்னு கவலையில் இருக்கீங்களா? அந்த சூழ்நிலையில் நீங்கள் இப்போ சொல்லுங்கள், ஓ எனக்கு பிரச்சனை தான், எனக்கு போராட்டம் தான், ஆனால் இதெல்லாம் தாண்டி இதுக்கு சொல்யூஷன் கொடுக்குற ஏசப்பா என் கூட இருக்காங்கல்ல, அவங்க ரொம்ப பெரியவங்க இதை விட. ஸோ நான் எதுக்கும் நான் சோர்ந்து போக மாட்டேன்னு ரொம்ப தைரியமாக நம்ம அதை ஃபேஸ் பண்ணும்போது, நீங்கள் சோர்ந்து போயிருக்கிற அந்த காரியம், நம்ம சோர்ந்து போயிருக்கிற அந்த விஷயம் நிறைவான ஆசீர்வாதங்களாக கொடுக்கப்படும்.
ஸோ நம்ம பண்ண வேண்டியது ட்ரையல் மட்டும்தான் குட்டீஸ். அந்த ட்ரையலுக்கான பிளெஸ்ஸிங்ஸ் ஏசப்பா கொடுக்க ரெடியாக இருக்காங்க. ஸோ உங்களுக்குள்ள சொல்லிகிட்டே இருங்க, உலகத்தில் இருக்கிற போராட்டத்தை விட, உலகத்தில் எனக்கு கொடுக்குற சோர்வை விட, உலகம் எனக்கு கொடுக்குற பயத்தை விட என்னோடு இருந்து என்னை பூஸ்டப் பண்ணுற ஏசப்பா ரொம்ப பெரியவர், அவர் கொடுக்குற பலன் ரொம்ப பெருசுன்னு நம்ம இந்த நேரத்தில் உறுதிமொழி எடுப்போம். கண்டிப்பாக நம்ம லைஃப்பில் அவரை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி நம்ம போயிட்டுருப்போம். ஸோ அதுக்காக ஏசப்பாட்ட கொடுத்து ப்ரேயர் பண்ணுவோமா? அன்பான ஆண்டவர், இந்த நேரத்திற்காக நன்றியப்பா தகப்பனே. உலகத்தில் இருக்கிறவனிலும் உன்னில் இருக்கிறவர் பெரியவர்னு சொல்லியிருக்கீங்க டாடி. தகப்பனே, இப்போது என்னிடத்துல இருக்கிற அந்த சூழ்நிலை எனக்கு பெருசு கிடையாதுப்பா. என்னையோடு எப்போயுமே இருந்து என்னை பலப்படுத்துகிற நீங்கள் பெரியவங்க. உமது கரங்கள் அந்த லைஃப்பை ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய சித்தத்தின்படியாக எங்களை நடத்துங்க. ஆமீன்.